உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும். இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2 பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம். மரத்தை எங்கே நட விடுறாங்க இவங்க? அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கிட்டாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். என்ன என்ன செய்யுங்கிற என்ன செய்யுது? மரம் பக்கத்து வந்து நம்மளுக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுதுன்னு அவன் நினைக்கவே மாட்டேங்கிறான். மரத்தை வெற்றியா இல்லை ஒன்னே வெட்ட வாங்குறான். 2 நிமிஷம் 2 நாளைக்கு சண்டை போடுறாங்க, 3 நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க, மரம் அப்படியே இருக்கு. குலக்கேசாயி எப்பயா இருப்போது இவனும் ஜெயிலில் இருக்கான், அவனும் ஜெயிலில் இருக்கான். ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே 7.5 8.5 ஒரே கேஸு. அப்புறம் இன்னொன்று சொல்றான், மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால இவன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான். நீட்டிக்கு இந்த மரத்தை வெட்டிட்டான், பாத்ரூம் போடுறான். ஓ வேறு உள்ள வருது அப்படிங்கிறான். அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ எடுக்க வச்சுருவான் போட்டிருக்கேன். அவனை படாத பாடுபடுத்தான். இந்த மாதிரிலாம் மண்டக்காரங்கெல்லாம் நிறைய இருக்காங்க நாட்டில். அவங்க படுத்துற பாடலாம் நீங்க பார்க்கல. ரூல்ஸ் பேசுவான், சட்டமே அவனுக்கு தெரியாது, சட்டமும் தெரியாது, விட்டமும் தெரியாது. ஆனா அவன் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா, மரம் என்ன வயிற்றுக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. மரம்டா. அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் பாருங்க, மரத்தை அவனை கேவலமா பேசுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரமா பேசாம இருப்பான். பேசாம இருந்துட்டு என்ன செய்வான், அங்கிருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான். இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நாங்க உக்கால 2 ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம். எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு, உனக்கு கொஞ்சம் தர்றேன். அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு போத்தாலும் மிச்சம். நாங்க சத்தம் இல்லாம இப்ப எங்க ஊர்ல நடக்குது, அதை பொறுக்கும் போது நம்ம வாட்ச்மேனே கேட்பாரு, ஐயா எடுத்துக்கலாமா, 2 மரம் 2 பழத்தை எடுத்துக்கலாமான்னு. 2 எடுத்துக்க, அந்த 10 தள்ளி விடுங்கிறது. அப்ப கூட அந்த அதை கொஞ்சம் நிதானமா தாங்க. அடுத்த வீட்டில் நீட்டிக்கிண்டா கூட அது அவன் அது கனி மரமா இருந்தா அவன் அதை எண்ண ஆரம்பிச்சான். இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பா இடம் விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாம நடக்கிற இடம்லாம் நிறைய நடக்குது. அதனால மரத்தை ஒரு தெய்வமா நம்ம வணங்கணும். அண்ணன் சொன்னாங்க பாருங்க, மா சுப்பிரமணியன் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பேரழிவெல்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனாலதான். ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு வந்து 5000 மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊர்லாம் நிறைய நான் வந்து சத்தம் இல்லாமல் நான் நடுறது வளர்க்காதான். ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆகையினால தயவு பண்ணி